வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ எதுவும் மனசை கஷ்டப்படுத்திக்காதம்மா. இத வேற யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. ஏமா, கஸ்டமரோட போனு எப்படி உன் பேக்குக்குள்ள போகும்? உனக்கு இந்த கடையில வேண்டாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா? சொல்லு விஜி, உனக்கு இந்த கடையில வேற யாராவது ஆகாதவங்க இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல சார். மாணிக்கம், விஜி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. புருஷன் இல்லாம ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. அவ மேல யாரு வீண் பழி சுமத்தினாலும் நீ நம்ப வேண்டாம். எனக்கு விஜி கொடுக்க வேண்டிய பணத்துக்காகத்தான் இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. திருடுற பொண்ணா இருந்தா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். சாரிமா, உன்னை வார்த்தையால கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருமா. ஐயோ சார், பரவாயில்ல விடுங்க சார். அதை பத்தில நான் எதுவும் தப்பா நினைக்கல. சுந்தரபாண்டி ஐயா, இந்த வேலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க. அது யாருன்னு தெரிஞ்சா வேலையை விட்டு விரட்டி அடிச்சிடுறேன். சரி விஜி, நீ போய் வேலையை பாருமா. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் யோசிக்காம எனக்கு போன் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன். நன்றி சார். சரிமா, வாங்க சார், வாங்க. பாட்டி, என்னோட டேலண்ட டிராயிங் ஸ்கில் என்னன்னு பார்த்தல. உன்னோட நான் நல்லா வரையன்னு சார் மட்டும் இல்ல, பிரின்சிபல் மேடமும் சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் தாத்தா எழுதின திருக்குறள்ல மகப்பணி சொல்றது இல்ல டேலண்ட், நாமளே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும், அதான் ரியல் டேலண்ட். இப்ப புரிஞ்சுக்கோ, உன்னோட நான் தான் ரொம்ப டேலண்ட். உன் டிராயிங்ல நான் கிறுக்குன தப்பே இல்ல. நான் கிறுக்கலன்னா சாரே கிறுக்கிருப்பாரு. இனிமே நான் அந்த கிளாஸோட டிராகன். நான் தான் குட்டி டிராகன். யாரு நீ? குட்டி? ஆமா. சரி வச்சுக்கோ. இந்த கவின் என்னைக்குமே பக்கா மாஸ். டே மியூசிக் போடுறா. டேய், இவ்ளோ பில்டப் எங்கடா போற? உச்சா போறேன். குட்டி, அம்மா வந்துட்டேன். என்ன நிலா, அம்மா வேலையில இருந்து வந்ததும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிப்ப. இப்ப என்னமோ அப்படியே முறைச்சுக்கிட்டு இருக்க. நான் முறைக்கலமா, சேடா உட்கார்ந்திருக்கேன். இங்க வா. என் செல்லத்துக்கு சேட் ஆகுற மாதிரி அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லு நிலா. இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. அச்சச்சோ, எப்படி சொல்ற? என் கிளாஸ்ல வாலிபைய கவின்னு ஒருத்தர் இருக்கான்ல. ஆமா, சேட்டக்காரன்னு சொல்லுவியே, அவனா? அவனேதான். அவன் இன்னைக்கு என்ன வச்சு காமெடி பண்ணிட்டான். டோட்டல் கிளாஸ் என்ன பார்த்து எப்படி சிரிச்சிச்சு தெரியுமா? நிலா, நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்ல. ஆமா, அப்படி என்ன பண்ண அவன்? அவன் படிப்புல 0வா இருந்தாலும் டிராயிங்ல ஹீரோவா இருக்காமா.
ஓ அவன் சூப்பரா வரையறான். அப்படியா? சரி. ஆமாமா, இன்னைக்கு கிளாஸ்ல டிராயிங் மாஸ்டர் எங்களோட டிராயிங் எல்லாம் டேபிள்ல வைக்க சொன்னாரு. நானும் எல்லா பசங்களோட சேர்ந்து வச்சேன். அவரு என் டிராயிங்க பார்த்துட்டு நீ சரியாவே வரையல, உனக்கு வரையவே தெரியலன்னு சொல்லிட்டாருமா. ஆனா கவின் ஸ்பாட்ல டிராயிங் வரைஞ்சான். அத பார்த்துட்டு சூப்பர் டிராயிங்னு அவனை பயங்கரமா பாராட்டினாருமா. சரி விடு, நீ படிப்புல கெட்டிக்காரி, அவன் டிராயிங்ல கெட்டிக்காரனா இருக்கான். அதுக்கே நீ சேடா இருக்க? அதுக்கு ஒன்னும் நான் சேட் ஆகல. இங்க பாரு, இன்னைக்கு அவன் டிராயிங்ல என்ன வரைஞ்சா தெரியுமா? என்ன வரைஞ்சான்? என்னதான் வரைஞ்சான். உன்னையா? ஆமாமா, அதுவும் காஞ்சனா மாதிரி ஒரு பேய் உருவத்தை வரைஞ்சு அதுல மூஞ்சிய மட்டும் என்ன மாதிரி வரைஞ்சிட்டான். எல்லாருமே என்ன பார்த்து சிரிச்சாங்க. இப்ப என் கிளாஸ்ல குட்டி காஞ்சனான்னு கிண்டல் பண்றாங்கம்மா. என்ன விஷயங்க? எதுக்கு இவன் இப்படி ஆடிட்டு இருக்கான்? டேய் கவின், என்னடா திடீர்னு இப்படி ஆடுற? என்ன காரணம்? சொல்றேன். சின்னையா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. போதும், எனக்கு மூச்சு வாங்குது. அது யாரு மோனிகா? உங்க கிளாஸ் பொண்ணா? தலைவர் படத்தோட சாங். இந்த குஷியான ஆட்டத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஸ்கூல்ல செம்ம கெத்து பண்ணிட்டேன். என்னம்மா நீயும் சிரிக்கிற? இல்லடா செல்லம், நான் சிரிக்கல. இப்படி செஞ்சவன நல்ல சப்புன்னு 4 அடி போடணும். ஆமாமா, அந்த கவின் ரொம்ப ஓவரா பண்றாமா. அவன் எப்படி ஃப்ரெண்ட் ஆக்குறதுன்னே தெரியல. எனக்கு வேற டிராயிங்கே வர மாட்டேங்குது. சரி, உனக்கு அம்மா டிராயிங் சொல்லி தரேன், நீ கவலையே படாத. ஓகே, அவனை எப்படியாச்சும் உன் ஃப்ரெண்ட் ஆக்கிடுறேன். ஓகேவா? அவன் அப்படிலாம் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆக்க முடியாதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் உன் ஸ்கூலுக்கு வருவேன்ல, அங்க உன்னையும் அவனையும் நான் ஃப்ரெண்ட் ஆக்கிடுறேன். அது என்னோட கடமை. ஓகேவா?